ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கறி தோசை செய்வது எப்படி? அதுக்கு என்ன செய்கிறீங்கன்னா, சிக்கன் வந்து எலும்பில்லாத சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக திருவி பல்ஸ் கொடுத்து அரைச்சி வச்சுருங்க. கேஸ் ஆன் பண்ணி வானலி வச்சு ஆயில் ஊற்றி சோம்பு போட்டு பெரிய வெங்காயத்தை சன்னமாக நறுக்கி வச்சு சேர்த்துங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துங்க. தேவையான உப்பு சேர்த்துங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க. தக்காளியை சன்னமாக நறுக்கி வச்சு அதையும் சேர்த்துக்கங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இந்த 3 தூளையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா கிண்டுன்னு கிண்டிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கறி அதில் சேர்த்து அதையும் ஒரு கிளறி விட்டுட்டு தேவையான தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி நல்லா தளன்னு கொதித்து வரப்போ ஃபைனலாக என்ன சேர்க்குறீங்கன்னா, கரம் மசாலா தூள் லாஸ்ட்டில், அதான் ஃபைனலாக கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு கொத்தமல்லி தலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சு சின்ன வட்டமாக ஒரு வட்டத்தை ஊட்டி ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி விடுங்க. தேவையான கிரேவி சிக்கன் அப்படியே எடுத்து மேலே பரவலாக வச்சு அது மேலே கொஞ்சம் பெப்பரை தூவி விட்டு பொத்துனாப்பில் தோசை அப்படி திருப்பி விட்டு தட்டில் எடுத்து வச்சு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அப்பா, கறி தோசை வேறு லெவல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.